வணக்கம் ஓவியா. மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து படிப்படியாக குறைந்த நிலையில் மேட்டூர் அணை தற்பொழுது 70 அடிக்கு கீழே சரிந்துள்ளது. குறிப்பாக மேட்டூர் அணை கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் ஆர்ப்பரித்து சென்ற தண்ணீர் இடமெல்லாம் தற்பொழுது பாறை திட்டுகளாகவும் எங்கு பார்த்தாலும் ஒரு சொட்டு தண்ணீர் இல்லாமல் வறண்டு கிடக்கும் காட்சிகளை தான் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் ஆர்ப்பரித்து சென்ற இடத்தில் எல்லாம் தற்பொழுது வெறும் பாறைகளாகத்தான் காட்சியளிக்கிறது. இதனால் கடந்த ஜூன் 12ஆம் தேதி டெல்டா பாசனத்திற்கு தண்ணீர் திறந்து விடவில்லை. அதே போல ஆகஸ்ட் 1ஆம் தேதி கிழக்கு மேற்கு கால்வாய் பாசனத்திற்கு கூட தண்ணீர் திறக்கவில்லை. ஏற்கனவே டெல்டா விவசாயிகள் கவலை அடைந்த நிலையில் தற்பொழுது சேலம், நாமக்கல், ஈரோடு மாவட்டங்களை இணைக்கும் கிழக்கு மேற்கு கால்வாய் பாசன விவசாயிகளும் கவலை அடைந்துள்ளனர். தற்பொழுது மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து 54 அடி மட்டுமே வந்து கொண்டிருக்கிறது. இதனால் மேட்டூர் அணையில் தற்பொழுது உபரிநீர் செல்லும் பாதைகள் எல்லாம் தற்பொழுது பாறைகளாகவே தான் காட்சி அளிக்கிறது. இதனால் இன்றைய தினம் ஆடி பெருக்கு காவிரி கரையோர பகுதிகளில் ஏராளமான மக்கள் நீராட செல்வது வழக்கம். தற்பொழுது காவிரி கரையோர பகுதிகளில் தண்ணீர் இல்லாமல் வறட்சியாக எங்கு பார்த்தாலும் பாறைகளாகத்தான் காட்சி அளிக்கிறது. இதனால் இன்றைய தினம் மேட்டூரை நோக்கி செல்லும் மக்களும் ஏமாற்றம் அடைந்தேதான் வருகின்றனர் காலை முதலே. இது ஒரு புறம் இருக்க, தற்பொழுது கபினி அணையில் திறக்கப்பட்ட தண்ணீரானது இன்று இரவு மேட்டூர் அணைக்கு வரும் என்று நீர்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கேரளா மாநிலத்தில் பெய்து வரும் தென்மேற்கு பருவமழை காரணமாக அணைக்கு நீர்வரத்து 65,000 கனஅடி கொண்ட கபினி அணை தற்பொழுது 62.95 கனஅடியாக உள்ளது. அணைக்கு நீர்வரத்து 23,000 கனஅடியாக வந்து கொண்டிருக்கிறது. அணையின் நீர்வரத்து பாதுகாப்பு கருதி 25,000 கனஅடி தண்ணீர் தற்பொழுது காவிரியில் வெளியேற்றப்பட்டுள்ளது. இன்று இரவு அல்லது விடிய காலைக்குள் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து அதிகரிக்கும் என நீர்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தற்பொழுது இதே போல கர்நாடகா மாநிலத்திலும் மழை பெய்து கொண்டிருக்கிறார். அங்கு வெளியேற்றப்படும் நீரும் இன்னும் ஒரு சில நாட்களில் அதிகப்படியாக வெளியேற்றப்படும். காவிரியில் கலக்கின்ற பொழுது 2 அணைகளிலிருந்து வரக்கூடிய நீரானது மேட்டூர் அணைக்கு வரும் என்று நீர்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தற்பொழுது வறண்டு கிடக்கும் இடங்கள் எல்லாம் மீண்டும் தண்ணீர் வரத்து அதிகரிக்கும் பட்சத்தில் காவிரி நீரில் மீண்டும் பழைய நிலைமைக்கு தண்ணீர் கரை புரண்டு ஓடும் என்று விவசாயிகள் ஒரு எதிர்பார்ப்பாக காத்திருக்கின்றனர். ஓவியா.